அஸ்ஸலாமு அலைக்கும். மிமி கிச்சன் ஃப்ரெண்ட். இன்றைக்கி ராகி ரொட்டி தான் செய்ய போகிறேன். பாருங்கள், 2 கப்பு ராகிக்கு ஜலிச்சிடுங்க. ஜல்லை எடுத்து ஒரு கடாய் வச்சு 1.5 கிளாஸ் தண்ணி டம்ளரில் தண்ணி போடுங்க. கொஞ்சம் உப்பு போடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போடுங்க. அதில் கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு 2 கப்பு ராகி போட்டு நல்லா கிளறுங்க. வேகணும். அது கொஞ்சம் வெந்தால் தான் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா கிளறுங்க. அது நல்லா வேகணும். நல்லா கிளறுங்க. கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சேனல் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா கை பொறுக்க வர வரைக்கும் கொஞ்சம் சூடு, கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா கிளறுங்க. அது கிளறிட்டு எவ்வளோ இது வேணுமோ நீங்கள் எடுத்து அது ரோல் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கலாம். ரொட்டி கட்டையில் வச்சு தேய்ச்சிக்குங்க. தேய்ச்சிட்டு உங்களுக்கு அப்படியே போட்டு ரவுண்டாக பண்ணி இது பண்ணாலும் பரவாயில்ல. இல்லைன்னா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது ரவுண்டாக ஷேப்பாக வரத்துக்காக நான் கட் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்து கட் பண்ணிக்கிங்க. நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். புது சேனலு. அதில் 2 இதில் 6 ரொட்டி வந்துக்குதுங்க. நீங்கள் பார்த்து செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ரொட்டி நல்லா உப்பி வருது பாருங்கள். இதில் சட்னியும் சாப்பிட்லாம், இல்லை இது சைட் டிஷ் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வெள்ளைத்தோலை வச்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது ராகி ரொட்டி சர்க்கரை நோயாளிகளுக்கு இது நல்லா இருக்கும். நல்லா உப்பி வருது பாருங்கள் ரொட்டி. நெய் போடுங்க, இல்லைன்னா எண்ணெய் போடுறதும் போடுங்க. நீங்கள் சூப்பராக இருக்கும் ரொட்டி.